ஒலிக்கின்றது. இந்த உலகெல்லாம் உந்தன் நாமம் ஒலிக்கின்றது. அன்னை நிர்மலா தேவி சிவகுமாரனின் அருளால் ஊரெல்லாம் உந்தன் நாமம் ஒலிக்கின்றது. இந்த உலகெல்லாம் உந்தன் நாமம் ஒலிக்கின்றது. எங்கு பார்த்தாலும் சகஜ யோகிகளே, எங்கு கேட்டாலும் உனது கானங்களே. எங்கு பார்த்தாலும் சகஜ யோகிகளே, எங்கு கேட்டாலும் உனது கானங்களே. பக்தர்கள் அனைவரையும் மேம்படுத்தி அன்புடன் அறிவுரைகள் போற்றி. பக்தர்கள் அனைவரையும் மேம்படுத்தி அன்புடன் அறிவுரைகள் போற்றி. நிரானந்தத்தை அளிக்கும் திருமலும் ஆதிசக்தி. ஊரெல்லாம் உந்தன் நாமம் ஒலிக்கின்றது. இந்த உலகெல்லாம் உந்தன் நாமம் ஒலிக்கின்றது. பிறவிகள் அனைத்திலும் உயர்ந்த பிறவி மானிட பிறவி. சகஜ யோக சாதனையில் கிடைத்திடும் தெய்வ பிறவி. பிறவிகள் அனைத்திலும் உயர்ந்த பிறவி மானிட பிறவி. சகஜ யோக சாதனையில் கிடைத்திடும் தெய்வ பிறவி. கிடைப்பதற்கரிய யோகத்தினை சகஜமாகவே எடுத்து கூறி. கிடைப்பதற்கரிய யோகத்தினை சகஜமாகவே எடுத்து கூறி முக்தி மார்க்கத்தில் அழைத்து செல்லும் திருமலும் ஆதிசக்தி. ஊரெல்லாம் உந்தன் நாமம் ஒலிக்கின்றது. இந்த உலகெல்லாம் உந்தன் நாமம் ஒலிக்கின்றது. சகஜ யோகிகளின் இதயத்தில் நீ வசிக்கின்றாய். அனைவரின் நல்வாழ்க்கைக்காகவே நீ அவதரித்தாய். சகஜ யோகிகளின் இதயத்தில் நீ வசிக்கின்றாய். அனைவரின் நல்வாழ்க்கைக்காகவே நீ அவதரித்தாய். உந்தன் மகிமையை எடுத்து கூறும் சேவையில் எப்பொழுதும் இருப்போம். உந்தன் மகிமையை எடுத்து கூறும் சேவையில் எப்பொழுதும் இருப்போம். தேவதூதர்களாய் மாறிடுவோம் திருமலும் ஆதிசக்தி. ஊரெல்லாம் உந்தன் நாமம் ஒலிக்கின்றது. இந்த உலகெல்லாம் உந்தன் நாமம் ஒலிக்கின்றது. எத்தனையோ ஆசிகளை நீ வழங்குகிறாய். எல்லையில்லா அன்பை நீ பொழிகின்றாய். எத்தனையோ ஆசிகளை நீ வழங்குகிறாய். எல்லையில்லா அன்பை நீ பொழிகின்றாய். உன் புகழ் பாடி மகிழ்ந்திடவே பதங்களையும் இசையையும் தருவாய். உன் புகழ் பாடி மகிழ்ந்திடவே பதங்களையும் இசையையும் தருவாய். கருணை கடலே சுந்தர வடிவே திருமலும் ஆதிசக்தி. ஊரெல்லாம் உந்தன் நாமம் ஒலிக்கின்றது. இந்த உலகெல்லாம் உந்தன் நாமம் ஒலிக்கின்றது. அன்னை நிர்மலா தேவி சிவகுமாரனின் அருளால் ஊரெல்லாம் உந்தன் நாமம் ஒலிக்கின்றது. இந்த உலகெல்லாம் உந்தன் நாமம் ஒலிக்கின்றது.
ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் இன்றைய புத்தாண்டு தினத்தின் முதல் நாளில் அன்னையிடம் நம்மிடம் இருக்கின்ற அனைத்து விதமான மனித பிறவிக்குரிய குணங்கள் அனைத்தையும் அன்னையின் பொற்கமல திருப்பாதங்களில் முழு மனதோடு சமர்ப்பித்துவிட்டு நம்முடைய தேடுதல் மூலமாக நமக்கு கிடைத்துள்ள இந்த சஹஜ யோகத்தில் நாம் முழுமையான அர்த்தத்தை உணர்ந்து கொள்வதற்கும் நாம் யார் என்பதை பரிபூரணமாக உணர்ந்த நிலையில் நம்முடைய இந்த ஆன்மீக வளர்ச்சியில் மேன்மேலும் இறை தொடர்பிலேயே நமது கவனம் முழுமையும் இருப்பதற்கும் நம்முடைய இந்த ஆனந்தம் பிரம்மானந்தத்தின் ஆனந்தத்தையோடு ஒட்டியதோடு இந்த ஆனந்தம் மற்றவர்களுக்கும் கிடைப்பதற்கு நாம் ஒரு கருவிகளாக செயல்பட வேண்டும் என்பதை அன்னையிடம் பிரார்த்தனை செய்து நமஸ்கரித்து குண்டலினி எழுப்பி பந்தனிட்டுக் கொள்ளலாம். கவனத்தை மெதுவாக நம்முடைய இருதயத்திற்கு கொண்டு வந்து நமது அன்னையிடம் நாம் பிரார்த்தனை செய்யலாம். தாயே, தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தாய், எங்களின் முழுமையான சரணடைதலின் மூலமாக உங்களை நாங்கள் எங்களின் இதயத்தில் காண்பதோடு எங்களின் கை கால்களின் செயல்களானது தங்களை வழிபட மட்டுமே இருக்க வேண்டும் அம்மா. தாயே, எங்களின் அனைத்து விதமான செயல்களும் எங்களின் கவனமும் தங்களிடத்தில் மட்டுமே இருக்க வேண்டும் தாயே. தங்களை நாங்கள் வணங்குவதன் மூலமாக எங்களின் மகிழ்ச்சியானது எங்களுள் நிலைத்திருக்கும் பொழுது அது தங்களை வழிபடும் செயலாக மட்டுமே இருக்க வேண்டும் அம்மா. தாய், தங்களின் அன்பு தத்துவம் எங்களுள் பரிபூரணமாக நிலவி இருக்கும் பொழுது கிடைக்கின்ற அந்த ஆனந்த நிலையானது எங்களுள் எப்பொழுதும் நிலைத்திருப்பதோடு அந்த அன்பை மற்றவர்களுக்கு நாங்கள் பிரதிபலிக்கக்கூடிய கருவிகளாக இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களின் இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு எங்களுக்கான அனுமதியையும் தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா.
கவனம் மெதுவாக நம்முடைய சகசிரார சக்கரத்திற்கு கொண்டு வந்து 3 மகா மந்திரங்களையும் மற்றும் ஸ்ரீ கணேச மந்திரத்தையும் கூறலாம். श्री महालक्ष्मी महासरस्वती महाकाली त्रिगुणात्मिका कुण्डलिनी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो त्वमेव साक्षात् श्री कल्की साक्षात् श्री सहस्रा स्वामिनी माताजी श्री निर्मला देवी नमो नमः त्वमेव साक्षात् श्री गणेश साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை 2 கைகளிலும் சகசிராரம் வைத்திரு. தாய், தாங்களே எங்களின் ஆதி அன்னையாவீர். தாங்களே பூமி மாதாவாவீர். தயவு செய்து எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் சமநிலையற்ற தன்மையை அகற்றி எங்களை எப்பொழுதும் சமநிலையில்
தயவு செய்து நிலைநிறுத்துங்கள் அம்மா. தாயே, தயவு செய்து எங்களுக்கு இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். மந்திரம் ஸ்ரீ ஆதி பூமி தேவி சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री आदिभूमि देवी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் மெதுவாக நமது இடநாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா காளி ஸ்ரீ பைரவராவீர். தயவு செய்து எங்களின் இடா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் பூமி தத்துவத்தின் மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் எப்பொழுதும் சுழுமுனை நாடியை ஒட்டிய அமைதி நிலையை எங்களுள் உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா சரஸ்வதி ஸ்ரீ ஹனுமராவீர். தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் ஆகாய தத்துவத்தின் மார்க்கமாக அகற்றிவிடுங்கள் அம்மா. தாயே, தங்கள் அருளால் நாங்கள் சுழுமுனை நாடியை ஒட்டிய அமைதி நிலையை நாங்கள் எப்பொழுதும் உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ மகா லக்ஷ்மி ஸ்ரீ மகா விஷ்ணுவாவீர். தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியில் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறை தீய சக்திகளையும் அகற்றிவிட்டு எங்களை எப்பொழுதும் நிகழ்காலத்தில் இறை தொடர்பிலேயே இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாய், எங்களுக்குள் இருக்கும் 6 விதமான அசுர குணங்களை அகற்றிவிட்டு தங்களின் தெய்வீக நுண் அதிர்வுகளை எங்களுள் நிரப்பி நாங்கள் முழுமையான சகஜ யோகிகளாக இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தாங்களே ஸ்ரீ கணேசரின் சொரூபமாவீர். தயவு செய்து எங்களின் மூலாதார சக்கரத்தை சுத்திகரிப்பு செய்திருங்கள். தாய், எங்களுக்கு ஸ்ரீ கணேசரின் ஆசீர்வாதம் கிடைப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. ஸ்ரீ கணேஷா, எங்களின் இதயத்தினுள் அன்னையுடன் அமர்ந்து படைப்பின் சாராம்சத்தை எங்களுக்கு தயவு செய்து உணர்த்துங்கள்.
எங்களின் அன்னை ஸ்ரீ ஆதிசக்தியின் தெய்வீக தன்மையை எங்களுக்கு தயவு செய்து உணர்த்துங்கள். புறம் நாட்டம் கொண்டுள்ள புலன்களை அடக்கும் வழியை தயவு செய்து எங்களுக்கு உணர்த்துங்கள். அமைதியின் உண்மை நிலையான சகஸ்ரார சக்கரத்தை அடையும் வழியை தயவு செய்து எங்களுக்கு உணர்த்துங்கள். சகஸ்ரார சக்கரத்திற்கு அழைத்துச் செல்லும் சுழுமுனை பாதையை உணர்த்துமாறு தயவு செய்து நாங்கள் தங்களிடத்தில் கேட்கின்றோம். எங்களுக்குள் முக்தியின் நிலையை வெளிப்படுத்துங்கள். நான் யார் என்பதையும் எங்களுக்கு தயவு செய்து உணர்த்துங்கள். நிரானந்தத்தின் நிலையின் முக்கிய சாராம்சத்தை தயவு செய்து எங்களுக்கு உணர்த்துங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேஷா கௌரி குண்டலினி மாதா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री गणेशा गौरी कुंडलिनी माता साक्षात् श्री आदिशक्ति माता जी श्री निर्मला देवी नमो नमः. கவனம் நமது மூலாதார சக்கரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசீஷம் கூறலாம். श्री गणेश अथर्व शीर्ष. त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं भर्तासि त्वमेव केवलं भर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अवभक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवोत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात् अवाधरात्तात् सर्वतो मां पाहि पाहि समन्तात् त्वं वाङ्मयस्त्वं चिन्मयः त्वमानन्दमयस्त्वं ब्रह्ममयः त्वं सच्चिदानन्दाद्वितीयोऽसि त्वं प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि निर्विश्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं
त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यम् त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवस्वरो गणादीं पूर्वमुच्चार्य वर्णादीं तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारः शान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नारसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृद्गायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं प्रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तबन्धानुयुक्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो गणपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्ते स्तुलम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः கவனம் மெதுவாக நமது இடது சுவாதிஷ்டான சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாங்களே ஸ்ரீ நிர்மல் வித்யா. தயவு செய்து எங்களுக்கு தெய்வீகத்தின் நுட்பத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தூய்மையான அறிவை தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற படைப்பாற்றல் திறனை முழுமையாக வெளிப்படுத்துவதோடு அதை நாங்கள் சகஜ யோகத்திற்கு எவ்வாறு பயன்படுத்துவது என்ற
தூய்மையான அறிவையும் தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. தாங்களே அனைத்தையும் செய்பவர் என்கின்ற ஆழமான அழுத்தமான எண்ணம் எங்களுள் நிலைத்திருக்கும் பொழுது, நாங்கள் சகஜ யோகத்தை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது, எங்களின் கவனம் எங்களின் சகஸ்ரார சக்கரத்தில் மட்டுமே நிலைத்திருக்கக்கூடிய அந்த தூய்மையான கவனத்தை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய பவசாகர சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், எங்களை சுயம் குருவாக மாற்றி இருக்கிறீர்கள். நாங்கள் எங்களின் சுயம் குருவிற்குரிய அந்த தத்துவத்தையும் அவற்றின் கொள்கைகளையும் பரிபூரணமாக உணர்ந்து கொள்வதோடு, எங்களின் செயல்களில் அவற்றை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. எங்களின் ஆதி குருவான தாங்கள் எங்களுக்குள் இருக்கின்ற 10 குருமார்களின் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு கிடைப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் தாய். எங்களுள் மன அமைதியையும் போதுமென்ற மனமும் எப்பொழுதும் எங்களுள் நிலைத்திருப்பதற்கும், பெருந்தன்மை கூடியவர்களாக, கருணை உள்ளம் கொண்டவர்களாக, சகிப்புத்தன்மை உடையவர்களாக நாங்கள் இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரியுங்கள் தாயே. எங்களுள் ஸ்ரீ விஸ்வ நிர்மல் தர்மம் எப்பொழுதும் நிலைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனம் மெதுவாக நம்முடைய ஹிருதய சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாய், தாங்களே எங்களின் தாயும் தந்தையுமாவே
தாங்களே எங்களின் அறிவும் வாழ்வாதாரமும் ஆவீர். தாங்கள்தான் சர்வமும் ஆவீர். தாங்கள்தான் எங்களின் மனம். தாங்கள்தான் ஆகாயம். தாங்கள்தான் காற்று. தாங்கள்தான் நெருப்பு, நீர் மற்றும் பூமி. தாயே, தாங்களே பிரபஞ்சமாக தங்களை வெளிப்படுத்தும் பொழுது தங்களை தவிர வணங்குவதற்கு வேறு எதுவும் இல்லை அம்மா. தாயே, தங்களின் அன்பு எங்களுக்குள் பாதுகாப்பு உணர்வை தருகின்றது. எங்களின் கவனத்தினாலும் எண்ணங்களினாலும் பேச்சுகளாலும் நாங்கள் செய்கின்ற அனைத்து விதமான பாவங்களை தாங்களே அகற்றி எங்களை தூய்மையான ஆத்மாவாக மாற்றி இருக்கிறீர்கள். என்றென்றும் நாங்கள் தூய்மையான ஆத்மாதான் என்பதை எங்களின் கவனத்தில் மட்டும் வைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. தாயே, நாங்கள் முழுமையாக தங்களிடத்தில் சரணடைகின்றோம். தாயே, தங்களை எப்படி வணங்குவது என்பது எங்களுக்கு தெரியாது. தயவு செய்து எங்களை மன்னித்து தங்களின் குழந்தைகளான எங்களை பரிபூரணமாக ஆசிர்வதித்து என்றென்றும் நாங்கள் இறை தொடர்பிலேயே அந்த பேரானந்த கடலில் திளைத்திருப்பதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. கவனம் மெதுவாக நம்முடைய ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தங்கள் அருளால் நாங்கள் அனைவரையும் மன்னிப்பதோடு எங்களையும் மன்னிக்கின்றோம். எங்களின் அகங்காரத்தாலும் மமகாரத்தாலும் அறியாமையினாலும் எங்களின் ஆத்மாவிற்கு எதிராக நாங்கள் ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள். எங்களின் அகங்காரமும் மமகாரமும் தங்களிடத்தில் சரணடையட்டும். கவனம் மெதுவாக நம்முடைய சகஸ்ரார சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, எங்களின் கைகளும் கால்களும் அனைத்து விதமான இயக்கங்களும் தங்களை வழிபாட்டில் இருப்பது மட்டுமே இருக்க வேண்டும் அம்மா. தங்களை வணங்குவதற்கான எங்களின் செயல்களில் மகிழ்ச்சி மட்டுமே நிலைத்திருக்க வேண்டும் அம்மா. எங்களின் சுயநலம் அகற்றப்பட வேண்டும் தாயே. எங்களின் அறியாமைகளும் மாயைகளும் முழுமையாக எங்களிடமிருந்து அகற்றப்பட வேண்டும் தாயே. நாங்கள் யார் என்பதை தயவு செய்து எங்களுக்கு உணர்த்தி எங்களின் கவனம் எப்பொழுதும் தங்களின் பொற்கமல திரு பாதங்களில் மட்டுமே நிலைத்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. நாங்கள் எண்ணங்களற்ற இந்த ஆழ்நிலை தியான நிலையிலிருந்து முழுமையின் அர்த்தத்தை புரிந்து கொள்வதோடு பிரம்மனின் ஆனந்தத்தையும் நாங்கள் முழுமையாக உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள் தாயே. தாயே, எங்களுக்குள் இருக்கின்ற நான் எனது என்ற அனைத்தும் கரைந்துவிட்டு நாங்கள் என்ற கூட்டுணர்வோடு நாங்கள் ஒருமித்த நிலையில் எங்களின் இன்றைய இந்த தியானத்தில் எண்ணங்களற்ற நிலையில்
ஆனந்தத்தை மட்டுமே உணர்வதற்கு தயவு செய்து அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ சச்சிதானந்தா சாக்ஷாத். ஓம் त्वमेव साक्षात् श्री सच्चिदानन्दा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. श्री माताजी साक्षात्. ओम त्वमेव साक्षात् श्री माताजी साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. श्री निर्मल आत्मा साक्षात्. ओम त्वमेव साक्षात् श्री निर्मलात्मा साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देवी नमो नमः. எண்ணங்களற்ற இதே தியான நிலையில் சில நிமிடம் இருந்து பின்பு அன்னையின் சொற்பொழிவை நாம் கேட்கலாம். We are starting a new year, and I wish you all a very happy and prosperous new year. In this wish of mine, I also wish you a very deep growth in Sahajya. Now you all are Sahajogis, and you all have to become masters in Sahaja. For becoming masters in Sahaja, I'm sure you are doing meditation, know that. But this fear in man, the evil and the good, he's afraid of this and afraid of that, and then as a result, always he loses has his to freedom. struggle and fight. He becomes slave. Formerly, in this So many people great he's afraid of. country of Such Maharashtra, and such man will harm me. Such and all such the man saints were will trouble tortured me. to such an extent. And the whole that concept It of is fear has amazing ruined how, our family. despite all that, they kept the banner of spirituality so high. They are still existing, the same people who have tortured the saints, and I think they are the same people who have behaved in such a bad manner towards you. This kind of ego trip builds up in everyone. Even in among Sahajogis, it does build up. And they are all the time on the defensive.
This is like Hitler style of behavior, that you pick up some sort of an issue. An issue could be anything, like they are saying that we are trying to remove all the blind faiths. I mean, I've done this for 18 years. What can they do more than that? And I have removed all your blind faiths in all kinds of stupid things that the religion so-called was teaching you in every religion. There's no question of only Hindu religion. But here they dare not say anything about the Muslims, because the Hindus are very mild people. They want that all the temples must be removed, all the deities must be thrown away. This is all I think Rajneesh is their guru, because he made a exhibition where he tried to show that Ganpati was something very funny and all that. Now medically you know in Sahaj that without Ganesha we cannot cure many diseases. It's a fact. So a stupid fellow talking like that has become now the guru of these people who is discarded all over the world and has been insulted. So these few newspapers have made him as a guru, perhaps that they are following his methods of saying that we should be rid of all these ideas and this and that. But they have gone to the extent that all the spirituality is an illusion. It's such a joke. And that we should give up all readings and all understanding about spirituality, but they do not know that their heritage is spirituality, and the whole world depends on that. The whole world, because when the people took to industrial development, you know how far they have gone and how much they have lost, and how far you were in that mess, and how you came back because of Sahaj Yoga spirituality. Now, if this nourishment from the roots of spirituality does not reach the West, the real knowledge as it is in Sahaj Yoga, the West will be finished. West will be finished. You know that very well. There's no joy, there's no love, there's no poetry, there's no music, there's no culture. But as you have understood that now these people have now started talking about no religion, like many of your Western countries have also done, especially Russia has done that there's nothing like God, there's nothing like this and that. And now after all that, now they're coming to God. So now we'll have to go through another circle. But there are only hardly 20 people. So even one fellow who is like Hitler can destroy the whole thing. This is a very important thing. To destroy something, you need only one person. But to sustain and to construct, you need many people. To drown a ship, you need only one hole in it. But to build the ship, you take months together. So the work that is done for these last 18 years of Sahaj Yoga is really tremendous. And the truth about it, you know for definite, that it has helped so many people. Though we have been going from ups and downs and all that, we've been doing wrong things, no doubt about it. But still, now we are quite established and we know what Sahaj Yoga is. The experience of Sahaj Yoga you all have had. You have seen so many. What is she doing? Please be seated. Miraculous photographs you have seen, so many miracles in your life, day to day, every day there are miracles. Now to say there is no God is impossible for you, because you have felt the miracles of this all-pervading power, the Param Chaitanya. And also all the religions are explained, and the complete integration of them has been brought. But for that, we have to know, as I told you, in Brahmapuri,
that the Sahajyogis have to know that they have to become dynamic. Whatever energies you have got, whatever you have achieved within yourself, is not sufficient enough. You have to manifest. And in that dynamism, I think people get lost. I've seen that some leaders become horrid. I mean, sometimes the Vishuddhis could be horrible, then their heart goes out. So you should not allow anybody a leader for more than 1 month. It goes off. I've seen it. Because your balloon has been already bloated, and again it gets re-bloated in no time. Atmadhyam basav kumbhaj. Tumi Atmadhyam kumbhaj ka? Atmadhyam basav. They have religiously kept all the Indians outside, I think. Yeah, Atmadhyam basav. I mean, he is the organizer here. Basav. So the heritage of our country is spirituality. And this is the nourishment. Only the one-sided growth in the West, due to machinery or whatever you may call it, has ruined it completely. And one-sided growth in this country and all such countries where religion has become a blind faith has also ruined it. But in the center lies Sahajya. Now your wisdom, your sense is so apparent. I mean, people have been to all kinds of gurus here and have been to everywhere. But they don't know anything about anything, except for remembering by heart some of these Hare Ramas, talk about Rama like that. While you know everything about Kundalini, you know how to raise it, you know how to give realization, you know what are the diseases are caused, how to cure it, and everything and everything and everything. I mean, it has come to such a stage that nobody asks me any questions. Otherwise, in the beginning in London, my lecture was for 5 minutes and the questions were for the rest of the time. So, now you know so much. And you accept, which cannot be explained also because you know that. For example, somebody will ask me, Mother, how do you get these photographs? I avoid talking about it. I know how it happens, who is doing this trick. I don't want to tell you. Moreover, if you demand something, I'll never tell you. That's one of the characters I have. If you come with humble thing and honest desire to know, then I can tell you about everything that you want to know. But if you just want to force me and say that I challenge you, I said, I also challenge you, get out of here. Like that. You see, it doesn't react that way. So, it is just a temperament of the divine that if you are convex, the divine becomes convex also and fights and says, no, get out. If you become concave, then it emits and gives knowledge or receives knowledge. So one has to be humble. That's a very important part of it. One has to be humble. So the awareness, again I talk about awareness, within you should be that how much we have come to know about ourselves, how much we have to come to know about others, how much we know about our own being, how much we know about chakras. In such a short time, how did we come to know about it? Like we should know, if you are dealing with a computer and you know how computer works, how it acts, how it is programmed, everything. Without programming it, without working it out, without building it up. I mean, if you build it up, you know how it works.
But without doing that, just to know a computer, how it works and all the machinery about it, is a tremendous knowledge. And this is what has to be there for all of us to know what we are as human beings and what we have to do to emancipate the other human beings. Of course, I shouldn't say that every Sahaja is of that level, no, or comes up. But everybody is trying. Nobody has denied Sahaja. Nobody has said it's not true. Everybody is trying to get higher and higher in state of spirituality, which doesn't speak. It acts. It doesn't manipulate, it acts. We've seen it acts in so many miraculous ways. So first to know about all these things, after feeling that Parama Chaitanya, is different from just to talk about it. Many have talked about it, but you have never felt it. Now you have felt it, you have verified it, you have experimented it, and you have found it that this is something absolutely real. In science, as Dr. Khan was telling me, that in science, the one theory which is established today might be refuted tomorrow. Another theory that is established may be refuted. It goes on. So that no theory is an absolute theory. But in Sahaja Yoga, for the last 18 years, whatever I have been saying is the truth and is absolute. It cannot be challenged again. Nobody can say no, that it is not so. A simple thing is somebody comes to you and you say, the other day it happened, one doctor was there in Aurangabad and he said that I have never had any guru. But he's left Swadhisthana. And he was looking very disturbed. He was a Sahaja Yogi in a way, not looking normal. I have pain in the stomach and this and that. I asked him, you had no guru? He said no. याना यायचं तर येऊ देत, कशाला हरकत आहे? तुम्हाला यायचंय का मुलांना? आतमध्ये या, नाही तर बघ्यासारखं राहायचं इथे. ज्यांना यायचं असेल त्यांनी आतमध्ये यावं, ज्यांना नसेल यायचं त्यांनी जावं. कृपा करू. इकडे मुलं आहेत तसं बघायसारखं उभं राहायचं नाही तासल तास उन्हात. चला बरं तुम्ही सगळेजण. हां, ज्यांना आतमध्ये यायचं असेल त्यांनी आतमध्ये यावं, बरीच जागा आहे. आणि ज्यांना जायचं असेल त्यांनी जावं. तिकडून झाकून बघायचं नाही. हां, बघायसारखं करायचं नाही. त्याचं आपलं ह्या लोकांचं मत तुमच्याबद्दल काय होईल? त्या देशात सगळे बघे असतात. हां, तुम्ही सुद्धा इकडे ह्या बायकांना सांगा पुरुषांना तसं करायचं नाही. So now, as science has progressed, we can see clearly that it has not got the theory which is absolute. But in Sahaja Yoga, as I told you, there was a gentleman, a doctor, who was denying. He said, I had no guru. I asked him, do you read books? Yes, he said, I read Vivekananda. I said, that's it. He said he was reading the book of a particular guru. We gave a bandhan to that guru and this fellow felt all right. There are so many things one has to know about. Little things are there which must be understood in Sahaja Yoga. And one should do it according to them, because it is for your benevolence. Now supposing I say, just do these things. If you don't accept me, why am I telling you? I'm not telling you because I have to gain anything, but it's for your good. Now if you don't want to accept me, or if you react, it's not going to help you.
Sahaja Yoga is not for me, it's for you. Now if you are truthfully, honestly, if you are seekers, then you must know that my aim is to rise spiritually. Now in science you have risen quite a lot, you're fed up with it, now you're back into spirituality. And for spirituality you have to be a subtler person. And for these subtleties you have to give up all your conditioning. All funny conditionings have to be given. And the worst that you have is the ego part. It just jumps up. I've seen that appointing people leaders has been the greatest harmful thing I've done to them. So many of them just got lost because they became leaders. I mean, a kind of a Hitler enters into them. So this is one of the worst conditionings we have. We have to be very careful that we don't try to assert our ego on others. When we become leaders or some position is given to us or to ask something is to be achieved through your authority. Only we have the authority of God. Unless and until we become humble like that, nothing is going to flow. You can see that the sea lies the lowest in height, and all the rivers and everything flows to the sea, and from the sea only rises the rain. Supposing sea was somewhere on top of Himalayas, we would have been all living in the Sahara desert. It's a very simple thing, is to be humble. That's first side, is to be humble, is to be non-violent, because we depend on the all-pervading power. It is a power which is completely integrated within us. Only we are not the ones, we want to be aware of it. So this ignorance, this blindness, if it disappears from us, that divine power will manifest. But our styles are so complicated. Sometimes I just don't understand why we have complicated ourselves so much. I mean, look at the flowers. Look at the leaves. They are on a tree, supposing. Automatically they will open out to the sun. Automatically. You don't have to take a leaf towards the sun, not at all. Automatically it opens out. You have seen every day. Automatically, because it requires sun. Now you want to have spirit in yourself. You want to get to spirit. So automatically you should really, automatically, if that is your desire, you should with your own desire only should get to the light of the spirit. And should grow in that spirit to know that this is what you have to achieve. But small things disturb you. Like somebody doesn't get married. Next day you see the face of that person as if somebody has died in the family is sitting there. Really, I've seen it. Immediately I make out who has not been yet engaged. Then after marriage I find again the same sort of nonsense. Because they are analyzing. I want this kind, I want that kind, I mean whatever is available here is available. Like on the ship, you don't have any problems because you have no solutions. If you are moving on the ship and you just ask for something, oh no, not available here, finished. But then you lose all the fun of Sahaj Yoga for a small little nonsensical thing, if not this, next year. That's so important. I mean, there are limitations of age, height, this, that. And then even if you arrange their marriages, it's very interesting.
Then they come and tell, no, I would not like to marry this girl. Why? Because I want such and such. All right. Then we find, no, she's no good. She has these things, so go back. But this is not the way. You are not here to choose a girl for yourself. Then there's another one who can say, all right, I came down, I saw one girl, I fell in love. So you fall in love and get out. There's nonsense going on. See, you must have certain amount of dignity. You are all Sahajogis. And when I see all this kind of stupid attitude, I say these people can never gain in Sahaja. In India, you will be surprised. I mean, even I was married to a man who was from another place, absolutely different country, different religion, different everything, and a different person. So one can say that it was a very unconventional marriage, one can say. But I would never touch this man or he would never touch me. And if he would talk to me in the presence of others only. But despite that, our marriage is very strong and we are a very happy couple. With all this nonsense you go on doing, bringing it to the level of physical appearances, physical understanding, your ego, I want this, I want that. You find that just after the marriage, you get off. You start analyzing. That's why I'm telling you today. I may not be able to talk to you about marriages later on. That be careful. And that's how you have brought problems to me. You see, once you accept that in Sahaja Yoga you are going to marry, then you must accept that Sahaja Yoga has its own norms and styles by which it will marry you and look after your marriage and will bless you. But if you start analyzing and misbehaving, it's not going to work out. And you'll have lots of problems. Either you believe in the all-pervading power and surrender your ego to it, or else you have your ego. Sahaja Yoga is decided by me, by Parama Chaitanya. Now, தாய், இன்றைய நாளில் எங்களுக்கான இந்த கூட்டு தியானத்தை தந்தமைக்கும் தங்களின் அறிவுரைகளை நாங்கள் மேலோட்டமாக புரிந்து கொள்ளாமல் தியான நிலையில் இருந்து அதன் உள் அர்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய தூய்மையான அறிவை எங்களுக்கு தந்தமைக்கும் எங்களின் கோடான கொடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. தாயே, இம்மனித பிறவியின் மூளை கொண்டு நாங்கள் செயலாற்றாமல் எங்களின் இதயம், எங்களின் மூளை, எங்களின் கல்லீரல் என்ற அனைத்தையும் தங்களிடத்தில் சமர்ப்பித்து தங்களின் இயக்கத்தால் மட்டுமே அனைத்தும் நடைபெறுகிறது என்பதை முழுமையாக உணர்ந்த நிலையில் எங்களின் செயல்களில் நாங்கள் சகஜ தர்மத்தை கடைபிடித்து இவ்வாண்டில் தேடுதல் உள்ள அனைவருக்கும் சகஜ யோகத்தை கொண்டு செல்லும் பணியை நாங்கள் செய்வதற்கு தங்களின் அருள் ஆசியும் எங்களுக்கான வலிமையையும் தயவு செய்து தந்தருளுங்கள் அம்மா. தாய், எங்களின் மனம் தங்களுடையது, எங்களின் புத்தி தங்களுடையது, எங்களின் இதயம் தங்களுடையது, எங்களின் வாழ்வு தங்களுடையது. எங்களை அனுதினமும் பாதுகாத்து வழிநடத்தி செல்லும் எங்களின் தாயான ஸ்ரீ ஆதிசக்தியான தங்களுக்கு
எங்களின் கோடான கொடி நன்றிகளை தங்களின் பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் அம்மா. பரிபூரண மந்திரம். ஓம் துவமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நாம் அனைவரும் அன்னைக்கு பரிபூரணமான இதயபூர்வமான நன்றியையும் வணக்கத்தையும் செலுத்தி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டு கொள்ளலாம்.